ஹலோ கைஸ், நான் தான் சுபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் எப்படி ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில டைம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி சில இடத்துலலாம் வந்து நமக்கு சொர அப்படின்னு ஆகிடும். சொர ஒரு மாதிரி டச் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அந்த மாதிரி சொரன்னு இல்லாமல் நம்ம எப்படி நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க சில ஈஸியான பொருட்களை வச்சு எப்படி நம்ம சாஃப்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டால் போதும். இவ்வளோ கூட வேணாம், இதை விட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. கர்டு ஒத்துக்காதவங்க ரா மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வரும். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கின் சீக்கிரமாக ஏஜிங் ஆகாமல் பார்த்துக்கும் அண்ட் டேனிங்கை ரெடியூஸ் பண்ணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மஞ்சள் நமக்கு நேச்சரான ஒரு க்ளோ கொடுக்கும். இது ஃபேஸை எல்லோ ஆக்கும்னு பயப்பட வேணாம். அது ஃபேஸை எல்லோலாம் ஆக்காது. அதையும் மீறி உங்களுக்கு மஞ்சள் சுத்தமாகவே ஒத்துக்காது அப்படின்னா மஞ்சளை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மஞ்சள் இல்லாமல் வெறும் அரிசி மாவும் கர்டும் மட்டுமே யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கர்டில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் டி இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல் கூட ஃபைட் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் கர்டில் இருக்க லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா நல்ல மாய்ஸ்சரைசராக நமக்கு வந்து செயல்படும். அடுத்து ஸ்கின்னை ரொம்பவும் சாஃப்டாக வச்சுக்கும். நம்ம கர்ட் யூஸ் பண்ணாமல் ரா மில்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க ரா மில்க் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு நேச்சரான ஒரு கிளென்சராக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ரா மில்க் யூஸ் பண்ணுங்கள், பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஹார்டாக தேய்க்காமல் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு ஒரு ஃப்ரீயாக மசாஜ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதும் நார்மலான நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு வாஷ் பண்ணிடுங்க. நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். நம்ம அதை போட்டதுக்கப்புறமேட்டு நமக்கு ஸ்கின் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் டச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைமே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான பியூட்டி டிப்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.